குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ராகி பனானா ஸ்மூதியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ராகி மாவை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாசனை வர ஆரம்பித்ததும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ராகியை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான கூழ் பதத்துக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் இதை சேர்த்து பாதி வாழைப்பழம், ஒரு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன், 4 பாதாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி பாதாம் எல்லாம் நல்லா அரைகிற மாதிரி ஸ்மூதியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ராகி பனானா ஸ்மூத்தி ரெடி. இது க்ரீமி டெக்ஸ்சராகவும் பனானாவோட நேச்சுரல் ஸ்வீட்னஸாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.